பார்த்து சூப்பர் தம்பி. ஃபேம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் சூப்பராக இருக்கேன். நம்ம வீடியோவில் நம்மளோட கேஜ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம நேற்றே ஷார்ட் போட்டு நம்ம புதுசாக செஞ்சுருக்க கேஜ். இந்த கேஜ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அப்புறம் எப்படி செஞ்சீங்க, எவ்வளோ காசு செஞ்சீங்கன்ட்டு. இது வந்து ரொம்பவே கம்மியாக தான் காஸ்ட் வச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். நம்ம அதை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த கேஜ் நம்ம எப்படி செஞ்சோம், ஏன் செஞ்சோன்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலி இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரீட் பண்ணிட்டு நம்மளோட ப்ரீடிங் கேஜ் செட்டப். ப்ரீடிங் கேஜ்ன்றது காலனி ப்ரீடிங் அப்படின்ட்டு சொல்லலாம். எனக்கா கேஜை வச்சு ப்ரீட் பண்ணால் பேர்ட்ஸ்க்கு ரொம்ப இதுவாக இருக்குன்னுட்டு நம்ம செட் ஆஃப் பேர்ட்ஸை காலனி ப்ரீடிங்கில் பண்ணியிருந்தோம். இந்த கேஜ் வந்து பார்த்தா க்ளீன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ப்ரீடிங்கில் இப்போது சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, ப்ரீட் பண்ணலாம் சிக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தா உள்ளார ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். நான் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே இருக்கிற பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் மேல்ஸ் இதில் கொஞ்சம் மேல்ஸ் அப்படியே போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தா. அதுக்கப்புறம் தான் நடுவில் இருக்கிற பிளேட்டை பிரிச்சுட்டு நம்ம ரெண்டுத்தையும் ஒரே கேஜாக மாற்றிடக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அது வரைக்குமே எனக்கு ஹைட் ஏற்றணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் வரல, பிளானும் சுத்தமாக வரல. அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், ஏன் நம்ம இதை ஹைட் ஏற்றக்கூடாது, ஏன் 2 கேஜும் ஒன்றா வச்சு நம்ம கொஞ்சம் ஸ்டாக் பட்ஜெட் மட்டும் அதில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லாவே இருந்தது. 4:5 அப்படின்ற ரேஷியோவில் இருந்தது. 4:5.5 ஐ திங்க் ஸோ. அப்புறம் சின்னவுமே சொன்னால் நல்லாயிருக்கும், நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபர்ஸ்ட் விளையாட எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். இது எப்படி ஹைட் ஏற்றுறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் நம்ம தம்பிங்க ஐடியா கொடுத்தாங்க. ஆனால் 4 சைடும் பில்லர் வச்சு ஏற்றிட்டு சுற்றி நம்ம ப்ளேவுட் வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராங்காகவே எஸ்எஸ் அண்ட் எல் கிளாம்ஸ்லாம் போட்டு இதை அடிச்சிருக்கோம். ஸோ கொஞ்சம் இதுவாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அண்ட் இதோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1000 to 1500 அவ்வளோ தான் இருக்கும். அந்த 1000 கூட இந்த நெட்டுக்கும் அந்த எல் கிளாம்ஸ் போல்டு இந்த டாப் பால் செட்டுக்கு எல்லாமே தான் வச்சு மிச்சது எல்லாமே முழுக்க நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த கேஜ்க்கும் நம்பிட்டு இருந்த வேஸ்ட் வுட் வச்சு தான் நம்ம அடித்தது. நீங்கள் இது போல் பாருங்கள், உங்களுக்கு இது போல் வுட் கிடச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதிலேயே செய்யலாம். இது வந்து பார்த்தா மோர் தென் எனஃப் ஃபார் அவர் பேர்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ராப்பரான கேஜ் இல்லை அப்படின்ட்டு இப்போதைக்கு இது எனக்கு போதும். இது வந்து பார்த்தோன்னா ஓகே ஃபைன் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்டு இந்த கேஜ் எப்படின்ட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக யாருமே ஆள் வச்செல்லாம் ஒர்க் பண்ணல, ஃபுல்லாக நம்மளுக்கு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ப்ரோ, பண்ணிங்களா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஐ டோன்ட் நோ நத்திங் அபவுட் தட். எனக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. நான் அடிக்கடி வந்து பார்த்தா கையிலையும் கொஞ்சம் கிழிச்சிப்பேன். ஏன்னாக்கா நம்மளுக்கு ஒர்க் இருக்கணும், ஐ மீன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை செய்யணும் அப்படின்றப்ப நம்ம தான் இறக்கி செஞ்சாகணும். அண்ட் தென் சின்ன பசங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பெரிய மிஷின்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னாக்கா சம்டைம்ஸ் அது என் கையிலே வந்து பார்த்தா அடிக்கிறதுக்கு வந்திருக்கும். நிறைய அடி வாங்கி தான் அதை செஞ்சு முடிச்சிருப்பேன். நம்ம வந்து பார்த்தா செய்ய முடியறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து பார்த்தா கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். நிறைய கேப் விட்டு தான் கம்ப்ளீட் பண்ணோம். இது வந்து எங்களுக்கு அவுட்லுக்கும் சரி இன்டீரியரும் சரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நான் அவங்ககிட்ட நேற்று சஜஷன் கேட்டிருந்தேன், நம்ம கேஜ்க்கு என்ன கலர் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களுமே பர்பிள், பிளாக், ஒயிட், எல்லோ இது போல் வந்து பண்ணால் நிறைய கலர் சொல்லியிருந்தீங்க. எனக்கு எல்லா கலருமே பிடிச்சிருந்தது. எனக்கு ஒரு டபுள் மைண்டடாகவே இருக்குது எந்த கலர் பண்ணலான்னு சொல்லிட்டு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கேஜ்க்கு ஏன் பெயிண்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இதை வுட்டில் செஞ்சுருக்கோம். யாருமே இந்த சைஸ் லாஃப்ட் வந்து மேக்ஸிமம் வுட்டில் செய்ய மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அவுட்டோர்லேயே வுட்டில் செஞ்சுருக்கோம். இண்டோர்னாக்கா வுட் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது கண்டிப்பாக பெயிண்ட் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் ஃபேம் ஒன் மோர் திங், இது வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்ட்டு சொல்லலாம். ஏன்னா இந்த கேஜ் செய்யணும் அப்படின்ட்டுலாம். அண்டு நம்ம வந்து பார்த்தோன்னா மேலே 2 டோர் வச்சுருக்கோம். இது ஏன் ப்ரோ ஸ்டாக் பேர்ட்ஸ் ஆனது இவங்களுக்கு டோர் வச்சுன்னு கேட்டிங்கன்னா, மேபி இன் ஃபியூச்சரில் நம்ம வந்து பார்த்தோன்னா இதில் நம்மளோட யங்ஸ்டர்ஸை பார்க்கறதுக்கும் மேபி சான்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம ட்ராப் டோர் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்லேயும் யூஸ் ஆகும். நம்ம உள்ளார போயிட்டு பார்க்கலாம். உள்ளார வந்து பார்த்தோன்னா ஸ்பேஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கும். பேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தா நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு 20 மேல்ஸ் கிட்ட இதில் போட்டிருக்கோம். சீக்கிரமாக பிரிச்சிடும். இல்லை செட் ஆஃப் மேல்ஸ் வந்து பார்த்தா நம்ம தம்பியோட வீட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தோன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரை. எல்லாருமே இதை செய்யலாம். நீங்கள் வந்து ரொம்ப காஸ்ட் ஆகும், ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்னா நினைக்காது. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 4 சைடு 4 கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா சேவத்தில் மவுண்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து அடித்து முடிச்சுட்டு மேலே ப்ளேவுட். ஒன் மோர் திங், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்க்கு வந்து ஹீட் ரொம்ப கம்மியாக வரணும் அப்படின்றதுனால நம்ம கரெக்டாக அந்த லொக்கேஷன் கரெக்டாக பார்த்தா செஞ்சுருக்கோம். எந்த சைடு சன் போயிட்டு எந்த சைடு வருமோ ஈவினிங் வரைக்குமே வெயில் பெருசாக கூண்டில் வராது. மேலே நம்ம அந்த ஷீட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளேவுட் போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. லைட் இந்த ஹீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வராமல் இருக்கிறதுக்கு. அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் செய்ய போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 15:7 அப்படின்ற ரேஷியோவில் நம்ம செய்கிறோன்ட்டு. ஹைட் வந்து 7 feet, லென்த் வந்து 15 அண்டு இந்த பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 6 feet அப்படின்ற சைஸில் 6-7 அந்த மாதிரி ஃபீட் சைஸில் வரும். அண்ட் ஃபேம் நம்மளோட கேஜ் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட பேர்ட்ஸ் அப்டேட் எல்லாம் காமிக்கிறேன். அண்ட் தென் ஸ்டே டியூன்ட் ஃபேம். பை.